தான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. சொல்லி சாரா, என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? அது சரி, மேடம் ரொம்ப பிஸியா இருக்கீங்களே. டே டைம் ஃபுல்லா கால் பண்ண மேடம் அட்டெண்ட் பண்ணவே இல்லையே. எப்படி இந்த டைம் தூங்க வருவீங்க? அப்போ எப்படியாவது ஃபோன் பார்க்கதானே செய்வீங்க. நான் ஃபோன் பண்ணா கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுவீங்கல. அப்பப்பா, எப்போ நீ உன் புருஷன் வீட்டுக்கு போனியோ அப்போல இருந்து என்ன கண்டுக்கவே இல்லடி பட்டி. நிறுத்திரி, ரொம்ப கழுவி ஊத்தாத. கழுவி ஊத்துனதெல்லாம் போதும். நான் போனு ரூம்ல வச்சுட்டு கீழே அவங்க கூடவே இருந்துட்டேனா, அவங்க கூட இருந்து பேசிட்டே இருந்த பாரு, அதனால போனை பார்க்க மறந்துட்டேன்டி. சாரிடி. இப்ப வந்தேன், இப்பதான் உன்னோட மிஸ் கால் பார்த்தேன். சரி அன்டைமா இருக்கே, எப்படி கால் பண்றதுன்னு தான் கால் பண்ணலடி. ரொம்பதான் உனக்கு இப்ப நான் முக்கியமா பண்ணலடி. அது சரி, கதிர் ப்ரோ வீட்டுக்கு போனாலும் போனேன், என்ன சுத்தமா மறந்துட்டடி. ஏண்டி அப்ப கல்யாணம் ஆனா நான் யாரும் கேட்பேன் அப்படிதானே? ஐயோ சிச்சி, நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன்டி. அப்பாடா, ஏதாவது சொல்லி மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. வீட்டையே பூட்டிடுவேண்டி. வீட்டுக்குள்ள வந்தாதானே நீ யாருன்னு நான் கேட்பேன். நான் உன்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன், வீட்டை பூட்டிடுவேண்டி. அடி பாவி, நான் கூட ஃப்ரெண்ட்ன்றதுனால என்ன யாரெல்லாம் கேட்க மாட்டேன், நீ என் ஃப்ரெண்ட் ஆச்சடின்னு சொல்லுவேன்னு பார்த்தா வீட்டையே பூட்டிடுவியா? வர மாட்டேன்டி, உன் வீட்டு பக்கமே வர மாட்டேன்டி. சந்தோஷமா இரு. நாளைக்கு காலேஜ் வருவேல, மவளை என்கிட்ட பேசி பாரு, அப்ப இருக்கு உனக்கு. ஏ பட்டி, சும்மா சொன்னேன், அதுக்குள்ள கோச்சிக்கிட்டியா? நான் அப்படி சொல்லுவேனாடி? ஏறுமே, நீ யோசிக்க வேணாம். இந்த நேத்ரா அப்படி சொல்லுவாளான்னு நீ யோசிக்க வேணாம். ஏய் அதெல்லாம் தெரியும்டி, நீ என்ன பார்த்து எதுவும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி சரி, அதெல்லாம் விடு, நான் இப்ப கால் பண்ண விஷயத்த சொல்றேன். சொல்லு சொல்லு. இந்த டைம்ல கால் பண்ணிருக்கனா ஏதோ அர்ஜென்ட் விஷயம் தானே, சொல்லு என்னன்னு. ஆமாடி, நாளைக்கு நமக்கு காலேஜ் ஓபனிங் தெரியும்ல. சரி, நம்ம நாளைக்கு காலேஜ்க்கு போகணும். போயிட்டு ஃபீஸ் கட்டிட்டு என்ன ஏதுன்னு டீடைல்ஸ் கேட்டுட்டு வரணும்ல. மரியா போயிட்டு வந்துடலாமா? ஆமாடி, இப்ப நானும் அதை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னும் சித்தப்பா கேஷ் போடல. நான் சித்தப்பாக்கு கால் பண்ணி பாக்குறேன், என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நான் உனக்கு நாளைக்கு மார்னிங் கால் பண்றேன். சித்தப்பா கேஷ் போட்டாங்கன்னா நம்ம உடனே போயிட்டு ஃபீஸ் பே பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? சரி நேத்ரா, பார்த்துட்டு என்னன்னு சொல்லு, உடனே நம்ம போய் ஃபீஸ் பே பண்ணிட்டு வந்துருவோம். ஏன்னா எங்க வீட்ல கேஷ் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, கையில இருந்தாக்கா செலவாயிடும்டி. முதல்ல போய் பே பண்ணிடணும், அதுக்கு தான் கேட்கறேன். ஓகேவா? கண்டிப்பாடி, நான் சித்தப்பாக்கு இப்பவே பண்றேன். பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு மார்னிங் நான் உனக்கு டீடைல் சொல்லிடுறேன். ஓகேவா? நேத்ரா அண்ணி. ஓகேடி. யாரு தான் கூப்பிடுறா? சாரா, நீ போன வை, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன யாழினி வந்திருக்கா, என்னன்னு பேசிட்டு வரேன். உங்க நாத்தனார் வந்திருக்காங்களா? ஓகே ஓகே, நீ கண்டினியூ பண்ணு, நான் மார்னிங் பேசுறேன். ஓகேவா? பை டி, எதுவா இருந்தாலும் மார்னிங் ஃபோன் பண்ணிடு. ஓகே ஓகே, கண்டிப்பா பண்றேன். அண்ணி நேத்ரா நீ உள்ள வரலாமா? லூசு, வா. இது என்ன கேள்வி? உள்ள வா. வரேன் அண்ணி. இன்னும் மேடம் ஏறும் பக்கம்லாம் வந்திருக்கீங்க, பெரிய அதிசயம். வெளியில ஏதாவது மழை வருதா? அண்ணி நான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன், நீங்க எனக்கு கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா? ஏய் சும்மா சொன்னேன். சரி வா உட்காரு. வரேன் அண்ணி. இன்னும் மேடம் திடீர்னு ஏறும் பக்கம்லாம் கூப்பிட்டா கூட வரமாட்டீங்க? அப்படி இல்ல அண்ணி, நம்ம மேல இருந்தா 2 பேர் மட்டும் தான் இருப்போம். அதுவே கீழனா நீங்க வந்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்கல்ல. துளசி இருப்பா, ஷாலினி இருப்பா, நீங்க, நானு, அப்புறம் கதிர் அண்ணா, ஜீவா மாமா, எல்லாரும் இருப்போம்ல. நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கலாம்ல, அதனால நான் மேல வரமாட்டேன்னு சொன்னேன். ஆனா இப்ப வந்திருக்கிறது புரியுது யாழு, சும்மா தான் கேட்டேன். சரி சொல்லுமா, என்னம்மா? நேத்ரா அண்ணி, நான் நாளைக்கு ஊருக்கு போறேன், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன ஊருக்கா? ஆமா, காலேஜ் ஓபன் ஆகுதுல்ல. எனக்கு ஓபன் ஆகுது, அப்ப உனக்கும் ஓபன் ஆகும்ல. நீ கோயம்புத்தூர் போறியா யாழு? ஆமா அண்ணி, எனக்கு காலேஜ் லீவு முடிஞ்சிருச்சுல, இப்போ காலேஜ் ஓபன் பண்ணிடுவாங்கல்ல, அதான் நான் நாளைக்கே போகணும். அடுத்த நாள்ல இருந்து எனக்கு காலேஜ் ஓபனிங் அண்ணி. ஆனா யாழு, நீ இங்க இருந்தா தானே நல்லா இருக்கும். நீ அங்க போனீனா உனக்கு கஷ்டமா இருக்கும்ல. அண்ணி கஷ்டமா இருந்தாலும் படிக்கணும்ல அண்ணி. இப்ப நீங்க கூட தான் உங்க சித்தி சித்தப்பாவெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து இருந்து படிக்கிறீங்கல்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்க வேண்டியதா அண்ணி. அல்லமா, ஏன் விஷயமே வேற, ஆனா உனக்கு அப்படி இல்லைல்ல. ஒன்னு சூர்யா மாமா அங்க சேர்த்தாங்க தான், ஆனா இப்போ நீ சரி நீ காலேஜுக்கு போறேன்னு ஜீவானாக்கு தெரியுமா? நான் சொல்லிட்டேன் அண்ணி, எப்பயும் சொல்லிட்டேன் ஜீவா மாமா கிட்ட. ஜீவா மாமாக்கு தெரியும். ஹலோ, ஜீவானாக்கு தெரியும்னா உன்னை ஊருக்கு போக வேணான்னு சொல்லலையா? இல்ல இல்ல அண்ணி, சொல்லுச்சு மாமா என்ன ஊருக்கு போக வேணான்னு முதல்ல சொன்னாங்க. அப்புறமா நீ நல்லா படிக்கணும்ல, அப்போ நீ ஊருக்கு போய் தானே ஆகணும், அதனால நீ ஊருக்கு போ, நான் இங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பேன், நீ நல்லபடியா படிச்சு முடிச்சுட்டு
வா இன்னும் 2 வருஷம் தானே அப்படின்னு ஜீவா மாமா சொன்னாங்க அண்ணி. யாலு நிஜமாவே ஜீவா அப்படிதான் சொன்னாங்களா? என்ன அண்ணி எல்லாரும் அப்படியே கேக்குறீங்க? உண்மையாவே ஜீவா மாமா அப்படிதான் சொன்னாங்க. மாமா சொல்றது கரெக்ட் தானே அண்ணி? நான் போய் படிக்கணும்ல, அதனாலதான். சரி அண்ணி அதெல்லாம் விடுங்க. இன்னும் காலையில 9 மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பிடுவேன். உங்ககிட்டலாம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அண்ணி நான் போயிட்டு வரேன். எங்க கதிரண்ணா கூட நீங்க சண்டைலாம் போடக்கூடாது. எங்க கதிரண்ணா ரொம்ப பாவம், அதனால சண்டைலாம் போடாதீங்க. எங்க அண்ணன் திட்டுனானா என்கிட்ட சொல்லுங்க, நான் எங்க அண்ணாவை திட்டுறேன். அழுமா நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ உண்மையாவே சந்தோஷமா தான் ஊருக்கு கிளம்புறியா? இல்ல அண்ணி, எனக்கு மனசு நிறைய கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு ஊருக்கு போகவே பிடிக்கலதான், ஆனா இங்க இருக்கவும் பிடிக்கல. ஜீவா மாமாக்கு என்ன பிடிக்கல எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஜீவா மாமா முன்னாடி நான் இருந்தா என்ன நினைச்சு ஜீவா மாமாக்கு கோவமா வரும். நான் எதுக்கு ஜீவா மாமாவை கோவப்படுத்தணும்? அதான் நான் அங்க போயிட்டேன்னா ஜீவா மாமா சந்தோஷமா இருப்பாங்கல்ல. நான் ஒரு மக்கா அண்ணி, நான் மக்கா இருக்கேனா, அதனால ஜீவா மாமாக்கு எனக்கு பிடிக்கல போல. நான் அங்க போய் நல்லா படிச்சு புத்திசாலியா வரணும்ல, அதான் நான் போய் எப்படியாவது புத்திசாலியா வரலான்னு இருக்கேன் அண்ணி. ஹலோ யாலு, யாழினிமா? ஆமா அண்ணி, நான் சந்தோஷமா தான் அண்ணி போறேன். நான் அங்க போய் நல்லா படிச்சு புத்திசாலி ஆகி வரணும்ல. நான் எப்படி அண்ணி இன்னும் மக்காவே இருக்க முடியும்? ஏன் அண்ணி நான் மக்கா இருக்கேன்றதுனால உங்களுக்கு என்ன பிடிக்காதா அண்ணி? யாழினிமா என்ன பேசுற நீனு? யார் சொன்னா நீ மக்குன்னு? இங்க பாரு, அப்படிலாம் எதுவும் கிடையாது. யாழுக்குட்டி எப்பவுமே புத்திசாலி தான். உன்னை யார் அப்படி சொன்னா? யார் சொன்னாங்கன்னு சொல்லு, நான் போய் கேட்கறேன். பொய் சொல்லாதீங்க அண்ணி, எனக்கு தெரியும் நான் மக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் சும்மா என்ன புத்திசாலின்ற மாதிரி என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்களாம் அப்படி நினைச்சு என்ன பாத்துக்கிறீங்க, அப்படிதானே? ஆளுமா அப்படிலாம் எதுவும் கிடையாதுமா. நீ என்ன இப்படிதான் நினைச்சிட்டு இருக்க? ஆமா உன்னை யார் அப்படி சொன்னது? நீ முதல்ல சொல்லு. நம்ம வீட்டு ஆளுங்களா சொன்னாங்க? கண்டிப்பா நம்ம வீட்டு ஆளுங்க யாரும் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. வேற யாருமா சொன்னா சொல்லு, நான் போய் கேக்குறேன். யாரும் அப்படிலாம் சொல்லல அண்ணி, எனக்கா அப்படி தோணுச்சு. அதான் நான் ஒரு லூசோன்னு எனக்கா அப்படி தோணுச்சு அண்ணி. பரவாயில்ல அண்ணி, எனக்கு தெரியும் நான் லூசு மக்குன்னு. அதான் நான் காலேஜுக்கு போயிட்டு நல்லா படிச்சு உங்களை மாதிரி துளசி மாதிரி ஷாலினி மாதிரிலாம் நானும் புத்திசாலி ஆகி திரும்பி இங்க வரேன் அண்ணி. அப்ப என்ன நிறைய பேருக்கு பிடிக்கும்ல, இப்போ என்ன நிறைய பேருக்கு பிடிக்கல அண்ணி, எனக்கு தெரியும். யாழினிமா அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. எங்க யாழினி குட்டி எப்பவும் புத்திசாலி தான். இங்க பாரு, நான் இங்க வரும்போது எனக்கு உன்னை பத்தி எதனா தெரியுமா சொல்லு. எனக்கு இந்த வீட்லயே உன்னைதான் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் துளசி அக்காவை, அதுக்கப்புறம் தான் எல்லாரையுமே. நீ என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன்னை யாரும் என்னமோ சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ யாருன்னு சொல்ல மாட்டே. நீ மட்டும் அவங்க யாருன்னு என்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், நான் அவங்கள லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவேன். யார் அப்படி சொன்னாங்க? நம்ம வீட்டு ஆளுங்களா? நம்ம வீட்டு ஆளுங்க கண்டிப்பா யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுல யாராவது சொன்னாங்களா சொல்லு. உங்க நேத்ராணியை பத்தி உனக்கு தெரியாது. நான் போய் அவங்க கிட்ட சண்டை போட்டுருவேன். எங்க யாழுக்குட்டியை பத்தி யார் இப்படிலாம் பேசுவாங்க? நீ எப்பவும் புத்திசாலி தான்டா. நீ எல்லாம் லூசனும் கிடையாது, மக்கும் கிடையாது. நீ எப்பவும் புத்திசாலி. எங்க யாழுக்குட்டி குழந்தை, எப்பவுமே குழந்தையா இருக்கிறவ தான் எங்க யாழுக்குட்டி. நீ எப்பவுமே இப்படியே இருடா தங்கம். வேணா அண்ணி, நான் இப்படி இருந்தா எல்லாத்துக்குமே கஷ்டம் இல்லை அண்ணி. அதனாலதான் நானும் உங்களெல்லாம் மாதிரி நல்லா மெச்சூர்டா ஆகணும்னு ஆசையா இருக்கா அண்ணி. நான் மெச்சூர்டா ஆயிடுவேன். நான் போய் திரும்பி வரும்போது புத்திசாலியா வருவேன் அண்ணி. சரி அண்ணி, நீங்க தூங்குங்க. நான் வந்து உங்க தூக்கத்தை வேற கெடுத்துட்டேன். நான் போறேன். நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்ப போறேன்னா அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் போயிட்டு வரட்டா அண்ணி? நீங்க எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க. துளசி கூட எனக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னா, நீங்களும் பண்ணுங்க. அப்பப்போ வீடியோ கால்லாம் போடுங்க. அப்புறம் அண்ணி, கதிரண்ணா கிட்ட சண்டை போடாதீங்க. எங்க கதிரண்ணாவும் உங்ககிட்ட சண்டைலாம் போட மாட்டான். அப்படி போட்டானா நீங்க சூர்யா மாமா கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட சொன்னா நான் எதுவும் பண்ண மாட்டேன்னா, ஆனா நீங்க சூர்யா மாமா கிட்ட சொல்லுங்க. அதுக்காக கதிரண்ணா கிட்ட பேசாமலாம் இருக்காதீங்க, சரியா? நான் கதிரண்ணா கிட்ட சொல்றேன், உங்ககிட்ட சண்டைலாம் போட வேணான்னு. யாருமா உன்னை யார் என்ன சொன்னாங்க? இங்க பாரு, என்ன நீ அண்ணியா நினைக்க வேணாம், உன் ஃப்ரெண்டா நினைச்சு சொல்லு. யார் என்ன சொன்னாங்கம்மா? நான் யார்கிட்டயும் போய் எதுவும் கேட்க மாட்டேன், சொல்லு யாழுமா. இல்ல அண்ணி. சரிங்க அண்ணி, நான் கிளம்புறேன். நீங்க தூங்குங்க. பாய், குட் நைட். அவளுக்கு எதனா அம்மா மேல கோவமா, அதனால இப்படி பண்ணாளா, இல்ல அவ தெரியாம தான் பண்ணாளா? என்னால எதையுமே புரிஞ்சுக்க முடியல மச்சி. மச்சி, ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் என் பொண்டாட்டின்ற இடத்துல இருக்கிற இவ. நீ சொல்லுடா மச்சி, இவளுக்குன்னு பாப்பேனா அம்மாக்குன்னு பாப்பேனா? அம்மா வழியில துடிக்கிறாங்க,
இவன் நான் எதுவுமே பண்ணல மாமான்னு அழுதுட்டு நிக்கிறா. நான் என்னடா மச்சி பண்றது சொல்லு. ஆனா என்ன, அம்மா பண்றதை வச்சு எனக்கு கோவம் தாங்கல. அதனால இவளை நான் திட்டிட்டேன் மச்சான். திட்டினது மட்டும் இல்லடா, கையை நீட்டி அடிச்சிட்டேன் மச்சி. டேய் மாப்பிள, என்னடா சொல்ற? தங்கச்சியை அடிச்சிட்டியா? அட அறிவு கட்டவனே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏன்டா மச்சி அப்படி கேக்குறேன்? டேய் என் இடத்துல இருந்து பாருடா, அப்போ உனக்கு தெரியும்டா. டேய் என்னடா உன் இடம்? இதெல்லாம் சொல்லிட போறேன்டா. ஏன்னா இப்படி இருக்கீங்க? ஆம்பளைன்னா கை நீட்டிடுவீங்களா? அது இல்லடா மச்சான். வாயை மூடுறா, இதெல்லாம் திட்டிட போறேன். வாயில நல்லா வருது. ஏண்டா அம்மா சொன்னது ஃபர்ஸ்ட் கரெக்டானு செக் பண்ணியா? ஆமா, தங்கச்சி டீ கொட்டிட்டான்னு சொன்னீங்க. அவ கை தவறி டீயை கொட்டும்போது நீ உன் கண்ணால பாத்தியா? தங்கச்சி வேணும்னு கை தவறி டீ கொட்டினது நீ பாத்தியாடா? இல்ல மச்சி, நான் பாக்கல. ஆனா நான் போகும்போது டீ அம்மா மேல கொட்டி இருந்தது. அம்மாவும் அவதான் கொட்டிட்டான்னு கத்துனாங்களா? அவங்க வழியில துடிச்சதை பார்த்த உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு மச்சி. அதனால நான் அவளை திட்டிட மச்சான். ஏ டேஷ், எதனா திட்டிட போறேன்டா உன்ன. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. ஏண்டா எதனா சொல்ற போறேன்டா. தங்கச்சி தான் ஃபர்ஸ்ட் கொட்டினாங்களா, நீ பாத்தியா? ஏன் தங்கச்சி கொட்டாம அம்மா வாங்கும்போது கூட கை தவறி விட்டுருக்கலாம்ல? அம்மா வழியில அவங்க தான் கொட்டதா கூட சொல்லலாம்ல? அது மச்சான் சரி, அதெல்லாம் போகட்டும். தங்கச்சி கஞ்சி ரெடி பண்ணி எடுத்து வந்தாங்கன்னு சொன்னல, கஞ்சில தங்கச்சி தான் கையால மிளகாத்தூளும் உப்பையும் அள்ளி கொட்டினாலா? நீ பாத்தியா? பாத்தியாடா? டேய் அது செஞ்ச அவதானடா, அப்ப அவதானடா போட்டிருக்கணும். டேய் பைத்தியம், ஏதாவது திட்டிட போறேன்டா. ஆர்னமெண்ட்லாம் நீனு ஏன் தங்கச்சி ரெடி பண்ணி வச்சிருந்த கஞ்சில உங்க வீட்டாளுங்க யாராவது தவறுதலா போட்டிருக்கலாம்ல? ஏண்டா இப்படி எல்லாம் யோசிக்கவே மாட்டியா? டேய் மச்சான் திட்டாதடா, வீட்டுல அந்த டைம் யாருமே இல்லையடா. யார் போட்டிருப்பா சொல்லு? தங்கச்சி கான்பிடென்டா எனக்கு செய்ய தெரியும்னு சொல்லியிருக்கானா, அப்ப அவளுக்கு உண்மையிலே செய்ய தெரியும் தான் அர்த்தம். இங்க பாரு, கஞ்சில வேற யாராவது ஏதாவது பண்ணிருக்கணும். அது என்னன்னு பாக்குறத விட்டுட்டு தங்கச்சியை கையை நீட்டி அடிச்சிடும். நான் மட்டும் அந்த இடத்துல இருந்தேன்னா திருப்பி நான் ஒன்னு அடிச்சிருப்பேன்டா. நீ மட்டும் இல்ல, அவளுக்கு அங்க ஆல்ரெடி 2 அண்ணா இருக்கும். அவங்கள யாராவது பார்த்திருந்தாலும் என்ன தொங்க விட்டுருப்பானுங்க. சரி, யாரு கண்ணிலையும் பாடல. இவ சொல்லுவாளான்னு தெரியல. அவனு அவங்க கண்ணில் யாரு கண்ணிலையாவது நீ அடிக்கும் போது பட்டிருக்கணும். அப்ப தெரியும்டி உன் சிச்சுவேஷன் என்னன்னு. உன்கிட்ட என் கஷ்டத்தை சொல்லலான்னு வந்தா ஏன்டா அந்த திட்டுற? பக்கம் நியாயம் இருந்தா உனக்கு திட்ட மாட்டேன்டா. ஆனா உன் பக்கம் நியாயமே இல்லையாடா. ஏண்டா நீ தங்கச்சியை பத்தி நிறைய சொல்லியிருக்க, தங்கச்சி குழந்தை மாதிரின்னுட்டு. அப்போ அவங்க எப்படி வேணும்னே பண்ணுவாங்க? ஆமாங்க, அவன் எப்படி வேணும்னே பண்ணுவான். ஆனா மச்சி, காலையில கூட அம்மா ரொம்ப இரும்பி இருக்காங்க மச்சி, தண்ணி கேட்டிருக்காங்க. இவ தண்ணி கொண்டு வந்து கொடுங்க தெரியுமா, அது கொடுக்காம குழந்தை கூட விளையாடிட்டு இருக்கா மச்சி. அப்ப அது தப்பு தானே? நல்லா கேட்டியா தங்கச்சிக்கிட்ட? அம்மா இருமுனாங்க, நீ ஏன் தண்ணி எடுத்து தரேன்னு கேட்டதுக்கு தங்கச்சி என்ன சொன்னா? அவ என்ன சொன்னா? இல்ல நான் கொண்டு வரேன்னு தான் சொன்னேன், ஆனா அத்தைன்னு இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அத்தை என்ன சொன்னாங்கன்னு கேட்டியாடா? இல்ல, அதுக்குள்ள நான் வாய மூடு, நீ எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க வேணான்னு அவளை நான் திட்டிட்டேன் மச்சி. டேய் அவனு இருந்து ஓடிடு, இல்ல நானே கட்டியால மண்டையை பொழுதுறேன் பாத்துக்க. மொத்த தப்பி உன் மேல வச்சுக்கிட்டு என் தங்கச்சி மேல குறை சொல்லிட்டு இருக்க நீனு. என்னடா என்ன நொன்னடா? அதான் தங்கச்சி நம்ம சொல்ல வந்திருக்கான்ல, அது கேட்கலாம்லடா. ஏண்டா உங்க அம்மா சொல்றது மட்டும் தான் கேட்பியா? தங்கச்சி சொல்றதை கேட்க மாட்டியா? அது சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியே தங்கச்சி சொல்றதை கேட்க மாட்டேற, அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணோட நிலைமை என்னடா? மச்சி நீயும் புரிஞ்சுக்காம பேசுற பத்தியா? இங்க பாரு, அம்மா எவ்வளவு பெரியவங்க, அவங்கள நான் திட்ட முடியுமா? அவங்கள நான் திட்ட முடியலங்கிறதுனாலதான் என் கோவத்தை எல்லாத்தையும் இவன் மேல காட்டினேன்டா. இவன் என்ன புரிஞ்சுப்பான்னு நினைச்சுதான்டா இவளை நான் திட்டினேன். அந்த சமயம் எனக்கு வந்த கோவத்துக்கு இவளை திட்டுற மாதிரி ஆயிடுச்சுடா. சரி, இவனா என்ன புரிஞ்சுப்பான், அப்புறம் போய் கூட இவளை சமாதானப்படுத்திக்கலான்னு நான் அவளை திட்டிட்டேன் மச்சி. ஆனா இந்த கோவத்தை அம்மா கிட்ட காட்ட முடியாதுல்ல. அம்மா தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இவளும் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு தான் தோணுது. ஆனா நான் வேற வழி இல்லலடா, அதனால தான்டா இவ திட்டிட்டேன். வாய முடியா, எல்லா ஆம்பளைங்களும் இதாண்டா பண்றீங்க. அம்மாவை திட்ட முடியல, அக்காவை திட்ட முடியலன்னு பொண்டாட்டி திட்டி திட்டி அவங்களால ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? இந்த டேஷுக்கு நீங்க கல்யாணமே பண்ணிக்காம இருக்கலாம்டா. அது சரி, நீ கல்யாணம் பண்ணல, ஆனா லவ் பண்ணும்போது இந்த நிலைமைனா இன்னும் கல்யாணம் பண்ணினா தங்கச்சி நிலைமை கொஞ்சம் கஷ்டம் தான். உன்னை அவ கல்யாணம் பண்ணாம இருக்கிறதே நல்லது. இங்க பாரு மச்சி, ஒழுங்கு மாதிரிதான் சொல்றேன். நீ எல்லாம் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி அவளை கஷ்டப்படுத்திடாத. தயவு செஞ்சு விட்டுடு. நீ ஏன் தங்கச்சி கிட்ட போயிட்டு நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிடு. என்னடா மச்சி இப்படி சொல்ற? அவ இல்லாமலாம் என்னால இருக்க முடியாதுடா. டேய் ஒரு உரிமையில தாண்டா அவளை திட்டுனேன். அவளை திட்டணும்னா மனசாலாம் திட்டலடா. எனக்குள்ள கோவத்தை வேற எங்க காட்டுறதுன்னு தெரியலடா. அதனாலதான் அவகிட்ட காட்டிட்டேன் மச்சி. மச்சி அவளை திட்டினதும் அவளை அடிச்சதும் நினைச்சு இப்ப வரைக்கும் நான் எவ்வளவு ஃபீல் பண்றேன்னு எனக்கு தானே தெரியும். என் மனசு முழுக்க புண்ணா இருக்குடா. ஆமாண்டா, திட்டத்தை திட்டிடுங்க, அடிக்கிறத அடிச்சிருங்க, பின்னாடி வந்து குடிச்சிட்டு இப்படி புலம்புங்க. நீ எல்லாம் என்னடா ஆம்பளை? ஏண்டா உனக்கு தைரியம் இருந்தா நீ உங்க அம்மாவை கேட்கணும். அதை விட்டுட்டு ஒன்னும் தெரியாத குழந்தைய போய் இப்படி பேசியிருக்க மச்சி. அவ குழந்தைதான் மச்சி, நான் ரொம்ப திட்டேன்னு நினைச்சு இப்பவும் வருத்தமா இருக்கு மச்சி. நான் வெளியில வரும்போது கூட மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமான்னு கேட்டாரா மச்சி. அப்ப கூட நான் அவளை மூஞ்சி காமிச்சிட்டு தாண்டா வந்தேன். மாப்பிள நீ ஃபீல் பண்றது எனக்கு நல்லா புரியுது.
திட்டுறது திட்டிட்ட, அடிக்கிறதும் அடிச்சுட்ட. இப்போ வந்து ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லு? சரி நீங்க பாரு, தங்கச்சி உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். நீ முதல்ல ஃபோன் போட்டு அவளுக்கு பேசு. நான் அப்பவே ட்ரை பண்ணிட்டேன்டா, என் ஃபோன்ல சார்ஜ் இல்லடா, அதான் அவளுக்கு பண்ண முடியல. என் ஃபோனை வேற வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். சரி நீ என்ன பண்ணு, நீ நிறைய சாப்பிட்டுட்ட, இதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போறதுலாம் கஷ்டம். வா நான் உன்னை கூட்டிட்டு வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இல்லடா, நான் இப்பவே அவளை பார்க்கணும்டா. அவளை பார்த்து அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்டா. நான் அவளை திட்டினது தப்பு, அடிச்சது அதை விட பெரிய தப்பு. அவ அம்மா மேல டீயை கொட்டினாளா, கஞ்சில உப்பு போட்டாளா, எதுவே பண்ணியிருந்தாலுமே நான் அவளை அடிச்சிருக்க கூடாது இல்ல மச்சி. திட்டலாம், ஆனா அடிக்கிறது தப்பு இல்ல. இதுல வேற நீ போய் சாவடின்னு சொல்லிட்டா மச்சான். அடே உடம்புக்கு ஏதாவது சொல்லிட போறேன்டா. டேய் நீங்களாம் ஏன்டா இப்படி இருக்கீங்க? நீ திட்டு மச்சான், நீ திட்டு, எவ்வளவு வேணாலும் திட்டு. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அதுக்கு நான் திட்டு வாங்கணும்ல. என்ன திட்டுறதுக்கும் ஒருத்தன் வேணும்ல. நீ திட்டு மச்சான், நான் அவளை பார்க்கணும். நான் வீட்டுக்கு போறேன்டா மச்சான். மாப்பிள என்னால முடியலடா, நீ சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு கோவம் வந்துருச்சான், அதை நான் உன்னை திட்டிட்டேன். சரி இங்க பாரு, நம்ம வீட்டுக்கு போலாம். நீ கிளம்பு. இப்ப நீ உங்க வீட்டுக்கு போவேனா, எங்க வீட்டுக்கு போலாம். நான் காலையில உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன். இல்ல உனக்கே போதை தெரிஞ்சிடும், நீ காலையில வீட்டுக்கு போ. சொன்ன கேளு. இப்ப வா. மச்சி அவ என்கிட்ட என்னமோ பேசணும்னு வந்தாடா, அவ என்ன சொல்ல வந்தான்னு தெரியல. நான் போய் கேட்கணும் மச்சி. லூசா நீனு, இப்ப அளவுக்கு அதிகமா குடிச்சிருக்க, போதை தலைக்கேறி இருக்கு. இப்ப போய் நீ தங்கச்சிட்ட பேசுன மறுபடியும் ஏதாவது பிரச்சனை தான் ஆகும். இப்ப நீ எதுவும் போய் பேச வேண்டாம். போதை தெரிஞ்சதும் காலையில போய் பேசு. வா நம்ம வீட்டுல படுத்துட்டு காலையில எழுந்திருச்சு போ. வா மச்சான், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் மச்சான். அவளை திட்டிட்டு இல்லடா, அதை விட அவளை அடிச்சுட்டேன்டா. எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாள். சாரிடியாலும் மாமா உன்னை ரொம்ப திட்டிட்டேன்ல, மன்னிச்சிருடி. உன் காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்கலாண்டி, தப்பு இல்லடி. மச்சான் உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. அம்மாவை திட்ட முடியல, அந்த கோவத்தை தங்கச்சி மேல காமிச்சிட்ட. சரி காமிச்சாச்சு, இனி என்ன பண்ண முடியும்? நீ சொன்ன மாதிரி நாளைக்கு போய் முதல்ல தங்கச்சி காலில் விழு. அதான் நீ பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா இருக்கும். பாத்துக்க. கண்டிப்பாடா மச்சி, அவளை நான் நிறைய திட்டேன்டா. இந்த மாதிரி குழந்தைத்தனமாவே இருக்காது, நம்ம லைஃப் ரொம்ப மோசமாயிடுன்னு வேற சொல்லிட்டேன்டா. நான் அவளோட குழந்தைத்தனத்தை பார்த்துதான்டா லவ்வே பண்ணேன். ஆனா அதை வச்சு நான் அவளை திட்டேன்லடா. அவன் மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கோம்ல மச்சான். நான் ரொம்ப பெரிய பாவிடா, நான் தப்பு மேல தப்பு பண்ணிட்டேன்டா. அம்மாவை பார்த்து இவ்வளவு நான் திட்டேன்டா. அவ பண்ணால பண்ணலையான்னு கூட தெரியாம அவளை கண்ட மணிக்கு பேசிட்டேன்டா. மாப்பிள்ள நீ பண்ணது தப்புன்னு நீ ரியலைஸ் பண்ணிட்டேனா அதுவே போதும். இங்க பாரு, தங்கச்சி உமாலாம் எந்த கோவமும் இருக்காது. நாளைக்கு நீ போனதும் தங்கச்சி உங்ககிட்ட நல்லா பேசும். சொன்னா கேளு, வருத்தப்படாதா. டேய் ஃபீல் பண்ணதுடா மச்சி, நீ சொல்லும் போது எனக்கு கோவம் வந்ததுதான். ஆனா இப்ப நீ வருத்தப்படுறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குடா மச்சான். இல்லடா மச்சி, அவ ரொம்ப இன்னசென்ட் தெரியுமா, அவ சென்சிட்டிவும் கூட. நான் எதனா ஏனாலே அவ பயந்துருவாடா. அப்படிப்பட்டவகிட்ட நான் இன்னைக்கு முழுக்க என்னென்னலாம் பேசிட்டேன் தெரியுமா. இன்னைக்கு ஒரு நாள்ல நான் அவளை நிறைய திட்டி தீர்த்திருக்கேன்டா. டேய் தங்கச்சி மேல இவ்வளவு பாசம் இவ்வளவு லவ் வச்சிருக்கலடா, அப்புறம் எப்படா திட்டத்துக்கு மனசு வந்தது? சொல்றேன்ல, அம்மா வழியால துடிக்கிறாங்க, துடிச்சிட்டு என்கிட்ட சொல்றாங்க. அவங்க சொல்லி நான் எதுவும் கேட்கலனா அவங்க திட்டிடுவாங்கடா. அவங்க திட்டுறதை பார்க்க என் மனசு சக்தி இல்லடா, அதனால நான் திட்டினேன். நான் திட்டினா அவளுக்கு அது பெருசா படாதுன்னு நினைச்சேன்டா. சரி இப்ப கூட தங்கச்சி உங்களை தப்பாலாம் எடுத்துக்க மாட்டாங்க, நீ வருத்தப்படாத. எந்திரி மச்சான் எந்திரி, நான் கூட்டிட்டு போறேன் உன்னை. வா போலாம். மச்சி அவ என் மேல கோவப்பட மாட்டாள்ல, நான் போய் பேசினா என்கிட்ட பேசுவாளடா, என்ன அவ வெறுத்துற மாட்டாள்ல. சரி மாப்பிள்ள, அதெல்லாம் தங்கச்சி உன்னை வெறுக்கலாம் மாட்டாங்க. இப்ப கூட நீ வெளியில கிளம்புன வந்து உங்ககிட்ட பேசணும் தானே வந்தாங்க. பேசணும்னு நினைக்கிறவங்க அப்பவும் வந்து பேசிருக்க மாட்டாங்கல்ல. ஆமாண்டா, என் குழந்தைகிட்ட பேச வந்தாடா, அதை கூட காதுல கேட்காம அப்பவும் அவளை திட்டிட்டு வந்துட்டேன்டா. இப்ப மட்டும் சொல்லு, வார்த்தை வார்த்தை குழந்தை இன்னசென்ட் சென்சிட்டிவ்னு திட்டும் போது இதெல்லாம் எங்கடா போச்சு? ஏன்டா இப்படி இருக்கீங்க? உலகத்துல முக்காவாசி ஆம்பளை இப்படிதான்டா இருக்கிறீங்க. அம்மா முன்னாடி ஒரு மாதிரியும் அம்மாக்கு பின்னாடி ஒரு மாதிரியும் பொண்டாட்டிக்கிட்ட நடந்துக்காதீங்கடா. எப்பவும் ஒரே மாதிரி நடந்துக்கோங்க. அம்மாவும் வேணும்னா அதுக்காக அம்மா உதறி தள்ளுங்கன்னு சொல்ல வரல. அம்மா விட அதிகமா பொண்டாட்டி வேணும்டா. பொண்டாட்டி தான் கடைசி வரைக்கும் வருவா. அதை மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்கங்கடா. நமக்கு உடம்பு கொண்டு வந்துருச்சுன்னா பெத்தவ கூட நமக்கு ஒரு சில வேலையை செய்ய தயங்குவா. ஆனா கட்டினவ எதுக்குமே தயங்க மாட்டா. எல்லா வேலையும் சகிப்புத்தன்மையோட செய்வா. அதை மனசுல வச்சுக்கோடா. என்ன மச்சி, கண்ணத்திலே பலான்னு அரைஞ்ச மாதிரி இருந்திருக்குமே. ஆமாண்டா மச்சான், நீ அடிச்சா கூட இப்ப நான் வாங்கிப்பேன்டா. ஏன்னா அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்கேன்டா. அம்மாவை பார்த்து அம்மா அவளை திட்டிடக்கூடாது என்னதான் நான் அவளை திட்டணும்னு நினைச்சு திட்டினேன். ஆனா அளவுக்கு அதிகமா திட்டேன்டா அவளை. சரி விடு மாப்பிள, பண்ணது தப்புன்னு நீ உணர்ந்துட்டல, இனிமே எதுவும் நடக்காது. காலையில போனதும் முதல் வேலையை தங்கச்சியை பார்த்து பேசு, சரியா? சரி எந்திரி, நான் கையை பிடிக்கிறேன். எந்திரி மச்சான். வீட்டுக்கு போனதும் போனை கொஞ்சம் சார்ஜ் போடு மச்சான், நான் போன்லயாவது அவகிட்ட பேசுறேன். வா, போதை தலைக்கேறி போய் கிடக்கு. வீட்டுக்கு போனது கவுந்து படுத்து தூங்க போற, நீ போன் பேச போறியோ? சரி வா பாப்போம். போன் பண்றேன்னு சொன்னாரு, இது வரைக்கும் போன் பண்ணாரா பாரு. பண்ணவே இல்ல. இவருக்காக வெயிட் பண்ணி எனக்கு தலை வலிச்சிடும் போல இருக்கு.
நீ ஃபோன் பண்ணு, அப்ப உனக்கு இருக்கு. ஏ ஷாலு, ரொம்ப பண்ணாதடி. அவர் டியூட்டில இருப்பாரு, எதனா பேஷண்ட்ஸை பார்த்துருக்கலாம்ல, அதனால கூட உனக்கு ஃபோன் பண்ண முடியாம இருக்கலாம்ல. சும்மா சும்மா அவரை திட்டிகிட்டே இருக்காதடி. ஆமா ஆமா, பாவம், நான் போய் சும்மா திட்டிட்டு இருக்கேன்ல. சரி சரி, அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு கால் பண்ணட்டும். அது எந்த டைமா இருந்தா என்ன, எந்த டைமா இருந்தாலும் நான் எடுப்பேன். நீ கால் பண்ணுடா. மதன் போடா. ஷாலு ஷாலு, உள்ள வரட்டா? யாரு? நம்ம யாழுமா? ஏ எருமை, அது என்ன கேட்டுட்டு நிக்கிற? உள்ள வாடி. மேடம், என்ன மேடம், இன்னைக்கு முழுக்க என்ன பார்க்கலன்னு இப்ப பாக்கிறதுக்காக வந்துட்டீங்களோ? வா வா, வந்து உட்காருடி. ஆமா ஷாலு, இன்னைக்கு காலையில நான் உன்னை பார்க்கவே இல்லை. நீ லைப்ரரி போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டியாமே, என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நீ என்னை கூட்டிட்டு போயிருந்தீனா நல்லா இருந்திருக்கும்ல. நீ அழு, எதுக்கு அப்படி சொல்ற? நீ வீட்டுல இருப்பல்ல, அது மட்டும் இல்ல, ஜீவானா இங்க தானே இருந்தா. எப்படி நீ ஜீவானா கிட்ட ஏதாவது பேசுவ அப்படின்றதால நான் உன்னை கூப்பிடல, இல்ல நான் கூட்டு போயிருப்பேனடி. நீ என்னை கூட்டு போயிருந்தீனா எனக்கு ஜீவா மாமாக்கோ எந்த ப்ராப்ளமும் வந்திருக்காதுல்ல. ஜீவா மாமா என்னை இன்னைக்கு திட்டி இருக்க மாட்டாங்கல்ல. நீ எனக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல ஷாலு. ஏன் ஷாலு என்னை விட்டுட்டு போனேன்? நான் இன்னைக்கு மட்டும் உன் கூட வந்திருந்தேன்னா ஜீவா மாமாக்கு என் மேல கோவமே வந்திருக்காதுல்ல. நாங்க எப்பவும் போல சந்தோஷமா இருந்திருப்போம்ல. நீ என்னை கூட்டிட்டு போயிருக்கலாம் ஷாலு. ஏன் ஷாலு என்னை விட்டுட்டு போனேன்? எனக்கு அழுகையா வருது ஷாலு. இல்ல, நீ என்னை கூட்டிட்டு போவல, எங்க போனாலும். ஏன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதுனால என்னை விட்டுட்டு போயிட்டேன்? அதான் சொன்னேன்ல, நீ ஜீவன கிட்ட என்ன பேசிட்டு இருப்ப அப்படின்னு தான் நான் விட்டுட்டு போனேன். நீ மட்டும் ஊன்னு சொல்லியிருந்தேன்னா நான் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போயிருப்பேன். சரி பரவாயில்ல. ஷாலு, நான் நாளைக்கு ஊருக்கு போறேன். யாரு என்ன சொல்ற? அதுக்குள்ள காலேஜ் ஓபன் ஆகுதா? ஆமா, அதுக்குள்ள நாள் குடுகுடுன்னு ஓடிச்சுல. இதோட ஃபர்ஸ்ட் செம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் ஊருக்கு வருவேன். நீங்க அது வரைக்கும் இங்க இருப்பீங்களா, ஊருக்கு போயிடுவீங்களான்னு தெரியல. நான் வந்தேன்னா உனக்கு ஃபோன் பண்றேன், என்னை பார்க்கறதுக்கு வா. எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணு. நான் காலையில ட்ரெயினுக்கு கிளம்புறேன், அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ நாளைக்கு காலையில எங்கேயாவது போயிடுவில்ல, அப்புறம் உன்கிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்ண? அதான் ஷாலு, சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் கிளம்புறேன் ஷாலு. அனு, நீ எதுக்கு போற? ஜீவானுக்கு தெரியும்ல, ஜீவானு உன்னை அனுப்ப மாட்டேன்னு சொன்னானே, இப்போ நீ என்ன ஊருக்கு போறேன்னு சொல்ற? எங்க ஜீவானா? அவனை நான் பாக்குறேன். அவன் போய் சூர்யா மாமா கிட்ட பேசிருக்கலாமே, ஏன் பேசலாமே? பேச போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஷாலு, ஜீவா மாமாவை திட்டாத. ஜீவா மாமா முதல்ல போவேன்னு சொன்னாரு, அப்புறமா நீ போய் படிமான்னு என்ன சொல்லிட்டாங்க. அவர் அப்பப்ப என்ன வந்து பாக்குறேன்னு சொன்னிச்சு. வந்து பாக்கும் ஜீவா மாமா. நாங்க போய் படிச்சாதான் நல்லா படிப்பேனாமா. நாங்க போய் படிக்கணும்ல, அதனாலதான் யாழு ஷாலு நான் அங்க போய் படிச்சுட்டு வரேன். ஷாலு, நீ என்ன சொன்னாலும் சரி, ஜீவானா சூர்யா மாமா கிட்ட பேசணும்னு சொன்னானே, அவன் எங்க? நான் வீட்டுக்கு வந்தது அண்ணனை பார்க்கவே இல்லை. இரு, அண்ணனுக்கு ஃபோன் பண்றேன். ஜீவா மாமா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு போல, ஃபோன் போல. ஜீவா மாமா வெளியில போயிருக்கு. ஜீவா மாமா கிட்ட நான் பேசிட்டேன் ஷாலு. நீ ஜீவா மாமாலாம் திட்டாத, மாமா பாவம்ல. இங்க பாரு, மாமா சொல்றது கரெக்டு தானே. நான் அங்க போய் படிச்சுட்டு வரேன், அப்பதான் நான் புத்திசாலியா வருவேன். இப்ப இருக்கிற லூசு மாதிரி இருக்க மாட்டேன்ல. ஏய், உன யாரு லூசுன்னு சொன்னது? சொன்னது எவ? சொல்லு என்கிட்ட. அப்படி எவ சொன்னா? லூசு லூசாடி நீனு, இதுக்கெல்லாம் போய் போறேன்ற? இப்ப நீ கூட என்ன லூசு தானே சொன்னேன். எருமை, நான் சொல்றது வேற. நான் ஒன்னும் உன்னை சொல்லணும்னா சொல்லல, திட்டணுங்கிறதுக்காக அப்படி சொன்னேன். நீ எல்லாம் அப்படி கிடையாது யாரு. இங்க பாரு, உன்னை யார் என்ன சொன்னாங்க என்கிட்ட சொல்லி யாரு? அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்லல. சரி, நான் ஊருக்கு கிளம்புறேன், பாய். அது சொல்லதுக்கு தான் வந்தேன். ஷாலு, நீ ஜீவா மாமாவை நல்லா பார்த்துக்க. ஜீவா மாமா கோவப்படாம பார்த்துக்க. எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணு. ஜீவா மாமா பண்றேன்னு சொல்லிச்சு. இருந்தாலும் நீ பண்ணும்போது ஜீவா மாமாவை பத்தி எனக்கு அப்பப்போ சொல்லு. சரியா? இந்த மாமா கிட்ட எல்லாமே கேட்க முடியாதுல்ல, மாமா கோவப்படும்ல, அதனால உங்ககிட்ட கேட்குறேன். நீ அப்பப்போ ஃபோன் பண்ணும்போதெல்லாம் ஜீவா மாமா பத்தி எனக்கு சொல்லு. நீ ஜீவானா உன்னை எதாவது சொன்னானா? நீ சொல்லு, என்ன சொன்னாலும் சரி, அண்ணவன் நான் கேட்குறேன். நீ சொல்லி அழி, ஜீவானா உன்னை எதாவது திட்டானா? ஜீவா மாமா என்ன திட்டுமா? நீ பார்த்துருக்கல, மாமா என்ன திட்டல. நான் ஊருக்கு போறேன்ல, அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஷாலு, நான் சொல்லதை மட்டும் செய்ய ஷாலு. நீ ஃபோன் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ஜீவா மாமா சாப்பிட்டாங்களா, என்ன பண்ணாங்க அப்படின்னு எனக்கு சொல்லுன்னு. ப்ளீஸ், நான் உன் ஃப்ரெண்டு தானே. என்னடி என்னாச்சு உனக்கு? நீ ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போற மாதிரி இல்லை, என்னமோ நீ கவலையில் இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு கஷ்டமா இருக்குடி நீ பேசுறதெல்லாம். யாழு, உனக்கு என்னம்மா, என்னாச்சு? யாராவது ஏதாவது திட்டினாங்களா? இல்லை இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை ஷாலு. எதனால உன்கிட்ட சொல்லாமல் இருப்பேனா? அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி ஷாலு, நான் கிளம்புறேன். நான் போய் தூங்குறேன், காலையில் ட்ரெயின் சீக்கிரமா எந்திரிக்கணும்ல, நான் கிளம்புறேன். எதுக்கு இப்ப நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க? அவ எங்க போறான்? படிக்க தானே போறான். இங்க பாருங்க, அவ லீவ்ல வந்தா, முடிஞ்சது லீவு, இப்ப கிளம்பலாமா? எதுக்கு வருத்தப்பட்டு இருக்கீங்க? இல்லப்பா சூர்யா, அவ வராமலே இருந்தாலும் ஒன்றும் தெரியாது.
ஒரு மாசம் முழுக்க அம்மா அம்மான்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு திரிஞ்சிட்டு இருந்தா. இப்ப அவ கிளம்புறானோன்னு எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. சூர்யா, ஏதாவது பண்ணி அவளை இங்க இருக்க காலேஜ்ல சேர்க்க முடியாதா? அம்மா அது கேட்க வேண்டியவங்க இன்னும் கேட்கலாமா? கேட்கும்போது நான் என்னன்னு பாக்குறேன். இப்ப யாரு கிளம்புறது தான் கரெக்டா இருக்கும். சூர்யா, என்னப்பா என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். யாழினி வர சொல்லுங்க, டைம் ஆகுதுமா. அப்புறம் ட்ரெயினை மிஸ் பண்றப்ப அவ. இந்த கூப்பிடுறேன்ப்பா. யாழினி, யாருமா? யாருமா? துளசி என்ன பண்றான்? இவளும் இன்னும் ஆள காணுமே. துளசி, துளசி கொஞ்சம் சீக்கிரம் வாடி. அண்ணா சாரிண்ணா, நான் கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதான் டைம் ரொம்ப ஆயிடுச்சா? லேட் ஆயிடுச்சா அண்ணா? இல்ல இல்ல யாழுமா, டைம் இன்னும் நிறைய இருக்கு. சரி நம்ம சீக்கிரம் போனா நல்லா இருக்குமேனு பார்த்தேன். ரெடி ஆயாச்சா? கிளம்பலாமா நம்ம? ரெடி ஆயிடுச்சுண்ணா, நான் கிளம்பிட்டேன். நம்ம போகலாம். அம்மா அம்மா, நான் கிளம்பட்டுமா? யாழுமா, நீ இத்தனை வாட்டி வந்து போகும்போது கூட எனக்கு ஏதோ பெரிய கவலையா இருக்காது. ஆனா என்னமோ தெரியல, இந்த தடவை நீ போகணும்னு நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. யாழுமா, நீ இங்கேயே இருந்தா நல்லா இருக்கும். சூர்யா மனசு வச்சா நீ இங்க இருக்கலாம். ஆனா சூர்யா ஏன் தான் கேட்க மாட்டேங்கிறான்னு தெரியல. சூர்யா ப்ளீஸ்மா, அவ இங்கேங்களா இருந்து படிக்கட்டுமேப்பா. அம்மா நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, கேட்க வேண்டியவங்க இன்னும் என்கிட்ட கேட்கல. அப்படி இருக்கும்போது இவ இங்க இருந்தா நல்லா இருக்காது. இவ அங்க போய் படிக்கட்டும், அதான் கரெக்டா வரும். இதோட இந்த பேச்சை நிறுத்துங்க, சரிங்களா? யாழ்குட்டி கிளம்பியாச்சா? ஆமா கதிரண்ணா, நான் கிளம்பிட்டேன். போயிட்டு வரேன்னா நீ பத்திரமா இரு. அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காத. அம்மா கூட ஜாலியா இரு, சரியா? டாடா, நான் போயிட்டு வரட்டுமா? அண்ணா நானும் ஸ்டேஷனுக்கு வரட்டுமா? இன்னைக்கு உனக்கு ஆஃபீஸ் இல்ல? இல்லண்ணா ஆஃபீஸ் இருக்கு. ஒரு ஆஃப் டேக்கு மேல போலான்னு இருக்கேன். யாழ்குட்டி ஊருக்கு போறால, அதாண்ணா நானே கொண்டு வந்து வழி அனுப்பலாம்ல. ப்ளீஸ்ண்ணா. சரி வா. யாழுமா, நீ நல்லா படிக்கணும், சரியா? எதை பத்தியும் நினைச்சு ஃபீல் பண்ணாத. உனக்கு எதுவாக இருந்தாலும் அண்ணன் நாங்கள் இருக்கோம். எதுனா அண்ணன் கிட்ட சொல்லு, நாங்கள் கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் பண்ணுவோம். உனக்கு எதனா வேணும்னா உடனே ஃபோன் பண்ணு, அண்ணா வாங்கிட்டு வரேன். ஆமாம் யாழுமா, உனக்கு என்ன வேணுமோ அண்ணா எங்களுக்கு கால் பண்ணு, சரியா? எனக்கோ இல்லை கதிரிக்கோ யாருக்கு வேணாலும் கால் பண்ணு. உனக்கு அடுத்த நாளே அந்த பொருள் வந்துடும், சரியாம்மா? இது இல்லை அது இல்லைன்னு நீ எதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. சரிங்கண்ணா, எனக்கு என்னென்ன வேணும் அதை எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கீங்களா? எனக்கு எல்லாமே இருக்கு. இனிமே இது வேணும்னு நான் எது மேலேயும் ஆசைப்பட மாட்டேன்னா. யாழினி, இந்தா இதுல உனக்கு பிடிக்கும்ல மாங்காய் ஊறுகாய் போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் அத்தை அவங்களே உனக்காக நிறைய ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிருக்காங்க. ஓட்டடை, முறுக்கு, சோமாசுன்னு எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படியும் ஒரு 2 வீக்ஸ்க்கு நீ வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். நீ இதை சாப்பிட்டுட்டு காலியானதும் ஃபோன் பண்ணு, நாங்கள் மறுபடியும் செஞ்சு கொடுத்து அனுப்புகிறோம். சூர்யா மாமா கிட்டயோ இல்லை கதிர்கிட்டயோ நான் கொடுத்து அனுப்புகிறேன், சரியா? சரி துளசி, இதெல்லாம் காலியானதும் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீ கொடுத்து விடு. சரி துளசி, நான் போகிறேன். எனக்கு நீ அப்பப்போ ஃபோன் பண்ணுவல்ல. நீ போகிறேன்னு சொல்லக்கூடாது, போயிட்டு வரேன்னு சொல்லணும், புரியுதா? கண்டிப்பாக நாங்கள் டெய்லி உனக்கு கால் பண்ணுவோம். கால் மட்டும் இல்லை, வீடியோ காலும் சேர்த்து பண்ணுவோம், சரியா? சரி துளசி. நேத்ரா, நான் கிளம்புறேன். ஷாலினி, நான் கிளம்புறேன்டி. ஹலோ, நீ எதையும் என்கிட்ட சொல்லாமல் போறியோன்னு தோணுது. யாழு, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. எதுவும் இல்லடி, அதான் சொல்லிட்டேனே. நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டேன்ல. நான் கிளம்புறேன். நீ எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, நானும் அப்பப்போ ஃபோன் பண்ணுவேன். போயிட்டு வரேன். மாமா, நீங்கள் வெளியில் போய் கார் எடுங்களா மாமா? நாங்கள் யாருக்கிட்ட பேசிட்டு கூட்டிகிட்டு வரோம், நீங்கள் போங்களா மாமா? நானும் அதான் நினச்சேன். சரி, நீங்கள் யார்கிட்ட பேசிட்டு யாரையும் வெளியில் கூட்டிட்டு வாங்க. நான் லக்கேஜெல்லாம் எடுத்துட்டு வெளியில் போகிறேன். சரிங்க மாமா, நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போங்க, நாங்கள் யாரையும் கூட்டிகிட்டு வரோம். சரிடி. அண்ணா இருங்க, நான் கொண்டு வரேன். எடு போலாம். சரிங்கண்ணா. அத்தை, நீங்கள் எதுக்கு அத்தை இப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்குற யாழினி கண்டிப்பாக அழுவாள்ல. நீங்கள் இப்படி இருக்காதீங்க அத்தை. இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க, நீங்களும் வெளியில் போய் மாமா கூட இருங்க அத்தை. நாங்கள் யாழினியை கூட்டிகிட்டு வரோம், நீங்கள் போங்க அத்தை. ஆமாம்மா, நான் இங்கே இருந்தேன் நான் அழுதுருவேன். என்னை பார்க்குற யாழினியும் அழுதுருவா. யாழினிம்மா, அம்மா வெளியில் இருக்கேன்னு நீ வா. சரிங்கம்மா, நீங்கள் போங்க, இன்னும் அதை வந்துடுறேன். எவ்வளோ நேரம் இருக்கும், இன்னும் ஜீவா மாமாவை ஆளே காணும். நேற்று நைட்டு போனவங்க வீட்டுக்கு வரலையும். யார்கிட்ட கேட்குறது? யார்கிட்ட கேட்டாலும் கண்டிப்பாக சந்தேகப்படுவாங்க. என்னால் யார்கிட்டையும் கேட்கவும் முடியலையே. ஜீவா மாமா பேசலைன்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்க முகத்தை பார்த்துட்டாச்சு கிளம்பலான்னு நினச்சேன். ஆனால் அவங்கள பார்க்க கூட முடியலையே. யாழினி, நீ கொடுத்து வச்சது அவ்வளோதான் போல இருக்கு. ஜீவா மாமா உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க போல இருக்கு. அது சரி, நம்ம தான் ஒரு மக்காச்சே, அப்போ யாருக்கான நம்ம மேலே கோபம் வரும்ல. சரி மாமா, பரவாயில்ல. நான் எனக்கு புத்திசாலி ஆகிறேனோ அன்னைக்கு நீ என்கிட்ட பேசு மாமா, நான் கவலைப்பட மாட்டேன்.
ஃபீல் பண்ண மாட்டேன் மாமா. மாமா நான் போறேன். இனிமேல் அவனை பார்க்கவே மாட்டேன் மாமா. நீ சந்தோஷமா இரு. சரி துளசி, நான் கிளம்புறேன். நேத்ரா நீ டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஷாலினி பாய்டி, கிளம்புறேன். ஹலோ நில்லு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு தான் நாங்கள் எல்லாரையும் அனுப்பி விட்டோம். யாழுமா, உனக்கும் ஜீவானாக்கும் ஏதோ பிரச்சனை தானே? என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுவோம். ஜீவானா எதனா சொல்லிட்டாங்களா? இல்லை நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டியாமா? சேச்சே இல்லை துளசி, ஜீவா மாமா எதுவும் சொல்லலை. நான் தப்பு பண்ணுவேன்னா, ஆனால் நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜீவா மாமா என்னை எதுவும் சொல்லலை. ஜீவா மாமா என்னை எதுவும் சொல்லலை. அண்ணன் உன்னை எதுவும் சொல்லலைன்னா இப்போ நீ ஊருக்கு கிளம்பும்போது அண்ணன் எங்கே போச்சு? அண்ணன் இல்லையே. அண்ணன் உன்னை ஊருக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிச்சு. ஆனால் இப்போ நீ கிளம்புற, இங்கே அண்ணன் இல்லவே இல்லையே. நீ பாரு ஆளுமா, எதனா பிரச்சனைனா எங்ககிட்ட சொல்லுமா, நாங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணுறோம். நீ மனசுக்குள்ளே வச்சுட்டு ஃபீல் பண்ணாத யாழு. என்ன ப்ராப்ளம்னு சொல்லுமா. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஜீவா மாமா என்னை எதுவும் சொல்லலை. நான் ஊருக்கு கிளம்புறேன், அதுதான் கரெக்டாக இருக்கும். நான் ஊருக்கு போகிறேன் துளசி. நான் ஊருக்கு போயிட்டு உன்னை மாதிரி, நேத்ராணி மாதிரி, ஷாலினி மாதிரி புத்திசாலியாக ஆகணும்ல. நான் ஊருக்கு போய் படித்து திரும்பி வரும்போது புத்திசாலியாக வரேன். நான் இப்போ மக்கா இருக்கேன். மக்கா இருந்தா என்னை யாருக்கும் பிடிக்காதுல்ல. நான் இப்படியே இருக்கக்கூடாதுல்ல. உங்களை மாதிரிலாம் நானும் புத்திசாலியாக ஆகணும்ல. யாருமா உன்னை யார் இப்படிலாம் சொன்னது? இங்கே பாரு, நீ நேற்றுலேருந்து ஒரு மாதிரி இருக்க. உனக்கு என்னமாச்சு? யாராவது எதாவது சொன்னாங்கன்னா சொல்லுமா, நாங்கள் கேட்குறோம். துளசி, என்னை யார் எது சொன்னாலும் அது கரெக்டு தானே துளசி? நான் மக்கு தானே, நான் லூஸ் மாதிரி தானே இருக்கேன். எனக்கு உங்களை மாதிரிலாம் மெச்சூர்டாக நடந்துக்க தெரியலல்ல. எந்த இடத்துல எப்படி பேசணும்னு எனக்கு தெரிய மாட்டேதுல்ல. அப்போ நான் லூஸு தானே, நான் மக்கு தானே. நானும் உங்களை மாதிரிலாம் புத்திசாலி ஆகணும்ல. எப்படி இருந்தா நானும் உங்களை மாதிரிலாம் புத்திசாலியாக ஆக முடியும்? எனக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா எனக்கு சொல்லி கொடுங்க. நான் அது கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு அதுபடி நடந்து நானும் உங்களை மாதிரியே புத்திசாலியாக ஆகிட்டு வரேன். யாழு, உன்னை ஜீவானா தான் ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. இங்கே பாரு, நீ இந்த அளவுக்குலாம் வருத்தப்படுறேன்னா அப்போ ஜீவானா மட்டும்தான் உன்னை ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதில் சந்தேகமே இல்லை. ஜீவானா தான் என்னமோ யாரையே திட்டிருக்காங்க. அவங்க மட்டும் வரட்டும், என் கையில் கிடைச்சான். ஷாலினி இல்லை இல்லை, ஜீவா மாமா என்னை எதுவும் சொல்லலை. நீ சும்மா சும்மா மாமா கிட்ட சண்டை போடாத. மாமா பாவம்ல, மாமாக்கு ஆல்ரெடி நிறைய டென்ஷன். அப்படி இருக்கும்போது நீ போய் என்னை பற்றி ஏதாவது கேட்டு மாமாவோட டென்ஷனை அதிகமாக்காத, சரியா? நீ என் ஃப்ரெண்டுன்னா இனி எதுவும் கேட்கக்கூடாது. என் மேலே சத்தியம், சரியா? என் மேலே ப்ராமிஸ் பண்ணு, நீ ஜீவா அண்ணா மாமா கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன்னு. நீ இப்படியே இருடி. இந்த மாதிரி இழுச்சு வைத்தனமா இருந்தினா உன்னால பொழைச்சிக்கவே முடியாது. பத்தியா, நீ கூட சொல்ற நான் இழுச்ச வைன்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் இன்னும் நிறைய பேர் சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி சொல்லக்கூடாதுல்ல. நான் என்னை மாத்திக்கணும்ல. நான் மாத்திட்டு உங்களை மாதிரிலாம் ஆயிட்டு வரேன். யாருமா, உனக்கு என்னம்மா? நீ இப்போ இல்லை, எப்பவும் நீ புத்திசாலி தான். நீ எதை நினைச்சு வருத்தப்படாத, சரியா? சரி, நீ போய் படி, நல்லா படி. நீ எதை நினைச்சும் வருத்தப்பட்டுட்டு இருக்காத, புரியுதா? ஆமா யாழு, நீ நல்லா படி. உன் மனசுல இருக்க கவலைலாம் போற அளவுக்கு நீ நல்லா படி. எதை பத்தியும் நீ கவலைப்படாத, புரியுதா? சரி துளசி, நான் கிளம்புறேன். நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்னா அழுதுருவேன் துளசி. நான் போறேன். ஹலோ, வேணாம், நீ கிளம்பு. வா, நம்ம வெளியில போவோம். இந்த காதலுக்கு இதே தான் வேலை. நம்மளெல்லாம் ரொம்ப பாடாப்படுத்தி எடுக்கும். ஆமா நேட்டா, இந்த காதல்ல தான் நிறைய கஷ்டமும் இருக்கு. அதே காதல் தான் சந்தோஷத்தையும் தருது. இதில் நம்ம எதுன்னு எடுத்துக்கிறதுன்னு தெரியல. என்ன பண்ணணும்னு ஒன்றும் புரியல. சரி வாங்க, மாமா வெளியில வெயிட் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா திட்டுவாங்க. போலாம். யாருமா, உன் ஃப்ரெண்டு யாரும் வராங்கன்னு சொன்னியம்மா, வந்துட்டாங்களா? ஃபோன் பண்ணி கேட்டியா? இல்லைண்ணா, என் ஃபோனு தான் நான் வீட்லயே வச்சுட்டேன்லண்ணா. அந்த ஃபோன் வேணான்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வச்சுட்டேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது புது ஃபோன் தானே, ஆனால் இன்னும் சிம் ஆக்டிவேட் ஆகலை. இன்னைக்கு ஈவினிங் தானே ஆக்டிவேட் ஆகும். வந்துருவாண்ணா, இங்கே தான் வரேன்னு சொல்லியிருக்கான். அதனால கண்டிப்பாக வந்துருவா. சரி யாரு, நானே கேட்கணும்னு நினைச்சேன். எதுக்கு நீ அந்த ஃபோனும் வேணாம் அந்த சிம் கார்டும் வேணான்னு சொன்னேன்? ஏமா, எதுனா அந்த நம்பர்ல ப்ராப்ளம்ஸ் வருதாமா? இல்லைண்ணா, எனக்கு அந்த நம்பர் வேணான்னு தோணுச்சு. அதனால தானே நான் வேணான்னு வச்சுட்டேன். எனக்கு புது சிம் கார்டு இருக்குல்லண்ணா, அது போதும். சிம் ஆக்டிவேட் ஆனதும் நான் உனக்கு கால் பண்ணுறேண்ணா. சரிம்மா, நீ ஊருக்கு போனதும் உன் ஃப்ரெண்டு நம்பர்லேருந்து எங்களுக்கு கால் பண்ணு. ஞாபகமாக கால் பண்ணிடு, சரியா?
அங்கே ரீச் ஆனதும் எங்களுக்கு ஒரு கால் பண்ணி சொல்லிடணும். அண்ணா யாழ்னிக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாட்டர் பாட்டிலும் வாங்கணும்ல, நான் போய் வாங்கிட்டு வரட்டுமா? இல்லைடா, நீ கூட இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். யாருமா கதிர் கூடவே இரு, நான் போய் அண்ணா உனக்கு வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லண்ணா, எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு எல்லாமே இருக்கு. இதோ அம்மா வேற நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இது போதும்ண்ணா. இது இருக்கு, நான் இதை சாப்பிட்டாலே பெரிய விஷயம்ண்ணா. எனக்கு இது போதும். அண்ணா, என் ஃப்ரெண்டு வந்துட்டானா, நான் கிளம்பிட்டுமா? சரிம்மா, பார்த்து பத்திரமா போகணும் சரியா? அங்கே ரீச் ஆனதும் அண்ணாக்கு உடனே கால் பண்ணணுமா, மறந்துடக்கூடாது. யாழ்னி ஞாபகமாக கால் பண்ணிடணும். கண்டிப்பாண்ணா, நான் கண்டிப்பாக கால் பண்ணுறேண்ணா. உன் ஃப்ரெண்டோட நம்பர் கொடு. இடையில எதுனா நான் உனக்கு கால் பண்ணுவேன்ல, உனக்கு எதனாச்சும் ப்ராப்ளம்னாலும் உடனே கால் பண்ணணும். உன் ஃப்ரெண்டோட நம்பர் கொடு, நான் நோட் பண்ணிக்கிறேன். சரிங்கண்ணா, கொடுக்குறேன். டேக் அது லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் உள்ள ட்ரெயினில் வை. அப்புறம் யாழுமையும் கூட்டிட்டு போய் உட்கார வை. நான் அதுக்குள்ள அவளுக்கு வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வரேன். கூட்டிட்டு போ. சரிங்கண்ணா. யாழுமா, மறுபடியும் சொல்றேன், உனக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அண்ணா கிட்ட சொல்லு. உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் அண்ணா பார்த்துப்பேன். புரியுதா? உனக்கு மனசுக்குள்ள எந்த சங்கடம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அண்ணா கிட்ட ஓப்பனாக சொல்லுமா. ஊருக்கு போயிட்டு நல்லா யோசிச்சுட்டு அண்ணாக்கு ஃபோன் பண்ணு. புரியுதா? ஆமாம் யாழ்குட்டி, நீ இப்போ ஏதோ கவலையில போற மாதிரி எங்களுக்கு தோணுது. நீ எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுமா. அண்ணனுங்க நாங்கள் இருக்கோம்ல, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துப்போமா. என்னம்மா பிரச்சனை? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அண்ணனுங்க கிட்ட சொல்லுமா. அண்ணா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. எனக்கு எதுனா நான் உங்க 2 பேர்கிட்ட தானே சொல்லுவேன். எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சந்தோஷமா தான் நான் ஊருக்கு போறேன். நான் ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு உடனே ஃபோன் பண்றேண்ணா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. ஏழுமா, எங்களை பொறுத்த வரைக்கும் நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது, எதுவும் நினைச்சும் வருத்தப்படக்கூடாது. அண்ணன் உன்னை அந்த அளவுக்கு தான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அப்படிதான் வளர்த்துருக்கேன். எதை நினைச்சும் உன்னை நான் இது வரைக்கும் கண் கலங்க விட்டது கிடையாது. உனக்கு எது வேணும்னாலும் நீ கேட்கறதுக்குள்ள அண்ணா வாங்கி கொடுத்துருக்கேன். நானாகட்டும் கதிராகட்டும் 2 பேரும் உன்னை அந்த அளவுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா உனக்கு இப்போ வேற ஏதோ கவலை இருக்கு. அது எங்க 2 பேருக்குமே நல்லா தெரியும். நீ அண்ணனுங்க கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. அண்ணனுங்க நாங்க எப்பவுமே உன் கூட இருப்போம். புரியுதாமா? நீ யார்கிட்ட வேணாலும் மறைக்கலாம், எங்க கிட்ட மறைக்க முடியாது. உன் பிரச்சனை என்னன்னு எங்களால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீ மறைச்சிட்டு இருக்க. சரி, நீ ஏன் என்னைக்கு சொல்றியோ அன்னைக்கு சொல்லு. அது வரைக்கும் அண்ணனுங்க நாங்க வெயிட் பண்றோம். ஆனா எங்க தங்கச்சி என்னைக்கும் அழுகக்கூடாது. புரியுதா? மனசு வருத்தமும் படக்கூடாது. எப்பவும் என் தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். சரிங்கண்ணா, நான் அழமாட்டேன். நான் சந்தோஷமா இருக்கேண்ணா. நீங்க 2 பேரும் நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நல்லா படிச்சு நல்ல புத்திசாலியா மெச்சூர்டான பொண்ணா நான் வருவேண்ணா. நான் நல்ல பொண்ணா வருவேண்ணா. நனா தாலாட்டும் அன்னை மடி நீ, சித்திர பூவே என் செல்லமழை போட்டு நாம 10 விரலானோ. மழ கோலத்தில் பார்த்தா அந்த சின்ன பொண்ண காணோ. சில நாளில் நீ என் தாயே, சில நாளில் நீ என் சேயே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்பா. நம்ம சப்ஸ்கிரைபர் அகிலா சிஸ்டர் அவங்களுடைய பையன் லித்திக் ஆனந்துக்கு நேற்று பர்த்டேவா. சாரி அகிலா டியர், நான் உங்களுடைய கமெண்ட்டை நேற்று நைட்டு தான் பார்த்தேன். நான் அது முன்னாடியே பார்த்துருந்தேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஷார்ட்ஸ்லையாவது போட்டிருப்பேன். நான் நேற்று நைட்டு தான் பார்த்தேன். நான் அதனால இன்னைக்கு விஷ் பண்ணுறேன். சாரி ஃபார் த பிளேட்டட் விஷஸ். ஐ திங்க் நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க கமெண்ட் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால என்னால் விஷ் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் நேற்று நைட்டு தான் இந்த கமெண்ட்டே பார்த்தேன். சாரி டியர். பிளேட்டட் விஷஸ் ஃபார் லித்திக் ஆனந்த் செல்லம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் லித்திக் ஆனந்த் குட்டி. லித்திக் செல்லம், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கம். ஓகே டியர்ஸ், இன்னைக்கு சண்டே வீடியோ போட வேணாம்னு நான் நினைச்சேன். கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால அது கொஞ்சம் சீக்கிரம் சொல்யூஷன் கொண்டு வரணும் இல்லையா? அதனால தான் இன்னைக்கு வீடியோ போட்டுட்டேன். பாருங்க. ஆமாம் டியர்ஸ், கண்டிப்பா வீடியோ பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. பாய் டியர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாப்பி சண்டே டியர்ஸ்.